இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க ஒருத்தி ஒரு வீடியோ கேம்குள்ள மாட்டிக்கிறா. அந்த கேம்ல இவளோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தா பாம்புங்க தான். இப்போ இவங்க ஒரு பச்சை கலர் கல்லை எடுத்து ஒரு சிங்கத்தோட தலையில வைக்கணும். அப்படி பண்ணாதான் அவங்க அந்த கேம்ல இருந்து தப்பிக்க முடியும். இந்த பச்சை கலர் கல்லை இவங்க தேடி போறாங்க. அந்த பச்சை கலர் கல்லை சுத்தி நிறைய பாம்புங்க இருக்கு. அந்த பாம்புங்கள்லாம் ஆபத்தானதும் தெரிஞ்சு இவன் என்ன பண்றானா, அந்த பாம்புங்களுக்கு நடுவுல மெதுவா நடந்து போய் அந்த கல்லையும் எடுத்துடுறா. அந்த கல்லை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா பாம்புங்களும் இவளை பார்த்து நெருங்கி வருதுங்க. ஆனா அந்த சிங்கத்தோட சிலையோ மலைக்கு மேல இருக்கு. இப்ப இவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றானா, ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த மலை மேல ஏறி போய்கிட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்துல ஒரு பாம்பு இவளை கடிச்சிடுது. இப்ப அவ கையில வச்சிருந்த பச்சைக்கல்லோட மறைஞ்சு போயிடுறா. மறுபடியும் இப்ப வானத்துல இருந்து அவ விழுகிறா. இப்ப பைக்ல வந்துகிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு கரெக்டா வந்து அந்த கல்லை பிடிச்சி அந்த சிங்கத்தோட தலையில வச்சிடுறான். இவளும் பத்திரமா கீழே லேண்டிங் பண்ணிடுறா. இப்ப இவங்களும் இந்த கேம்ல ஜெயிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பாக்குறது நீங்க புதுசுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க 2 ஆபீசர் ஒரு சைக்கோ கில்லரை தேடி அவனோட வீட்டுக்கு போறாங்க. கதவை திறந்து உள்ள பார்த்தா ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணியா இருக்கு. மேல ஒரு டெட் பாடி தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த டெட் பாடி பக்கத்துல ஒரு ஆபீசர் போறாரு. அப்ப மறைஞ்சிருந்த சைக்கோ என்ன பண்றானா, அந்த தண்ணிக்குள்ள வயரை போட்டு மெயின் ஆன் பண்ணிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆபீசர் மேல சீலிங்ல அந்த லைட்டை பிடிச்சி தப்பிச்சிடுறாரு. அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லி. அவனோட அசிஸ்டன்ட் ரொம்பவே கஷ்டப்பட்டு மெயின் சுவிட்ச் பக்கத்துல போயிடுறான். கரெக்டா ஜன்னலை திறந்துட்டு வந்த அந்த சைக்கோ கில்லர் அசிஸ்டண்டோட கையிலேயே அடிக்கிறான். அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அதனால அவர் கையை எடுத்துடுறாரு. இப்ப கீழே விழுக போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆபீசர் பிடிச்சிருந்த அந்த சீலிங் லைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி கீழே விழுகிற நிலைமையில இருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆபீசர் என்ன பண்றாருன்னா, அவரோட கன்னை எடுத்து அங்க இருக்கிற மெயின் சுவிட்சில் சுடுறாரு. மெயின் சுவிட்சில் சுட்டதுனால பவரும் கட் ஆயிடுது. இப்போ இவங்க 2 பேரும் கீழே விழுகிறாங்க. ஆனா தப்பிச்சிடுறாங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு போர்டு கிடைக்குது. அதுல ஒரு ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்சை அவன் பிரஸ் பண்ணதும் அதுல இருந்து ஒரு கார்டு வருது. அந்த கார்டுல என்ன எழுதிருக்குன்னு அவனுக்கு படிக்க தெரியல. அவங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் காட்டுறான். அவங்க அண்ணன் படிச்சு பார்த்துட்டு இப்ப விண்கல் மழை பொழிய போகுது அப்படிங்கிறான். அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு கல்லு வந்து அந்த கார்டை ஓட்ட போட்டுடுது. இப்ப அந்த கார்டுல போட்ட மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் விண்கல் மழை பொழியுது. இவங்க 2 பேரும் பயந்து போய் ஒரு பத்திரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்ப விண்கல் மழை நின்னதுக்கு அப்புறம் வெளியில போறதுக்காக போய் கதவை திறக்கிறாங்க. அப்ப பார்த்தா ரொம்பவே இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. இவங்க வீடு இப்ப ஸ்பேஸ்ல இருக்கு. பயந்து போனவங்க அவங்க அக்காவை எழுப்பி இதெல்லாம் சொல்றாங்க. அவங்க அக்கா எதையுமே நம்பாம பாத்ரூமுக்குள்ள போயிடுறா. இப்ப அந்த குட்டி பையன் மறுபடியும் அந்த கீயை பிரஸ் பண்றான். மறுபடியும் ஒரு கார்டு வருது. அந்த கார்டுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஷிப்ல இருக்கிற எல்லாரும் வரைய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த குட்டி பையன் பாத்ரூம் கதவை திறந்து பாக்குறான். உள்ள பார்த்தா அவங்க அக்கா அப்படியே வரைஞ்சி இருக்காங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க ஒரு பொண்ணு 2 ஆர்மி ஆபீசர் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வேலையை கட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஹெலிகாப்டரை திருடிடுறாங்க. இப்போ அதை பார்த்த ஆபீசர் சுட ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு மலைக்குள்ள இவங்க போயிடுறாங்க. அங்க உள்ள நிறைய நீர் யானைகள்லாம் இருக்கு. இப்போ அதுங்க இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அப்ப இவங்க கையில இருக்கிற ஒரு பச்சை கலர் கல்லு கீழே விழுந்துடுது. இப்ப அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிறவன் என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்டை கீழே தள்ளி விட்டுறான். இப்ப இந்த நீர் யானைகள்லாம் அவனோட ஃப்ரெண்டை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்குங்க. அந்த நேரத்துல இவன் கீழே போயிட்டு அந்த பச்சை கல்லை எடுத்துடுறான். இப்ப ஓடிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்டு கீழே விழுந்துடுறான். அவன் மேல நீர் யானைகள்லாம் ஏறி போயிடுதுங்க. இப்ப பார்த்தா அவன் வானத்தை பொழந்துக்கிட்டு கீழே மறுபடியும் விழுகிறான். இப்ப ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிறவன் என்ன பண்றானா, ஹெலிகாப்டர் திருப்பி அவனை அப்படியே பிடிச்சிடுறான். இவங்க இருக்கிறது பார்த்தா ஒரு கேமுக்குள்ள இவங்களுக்கு மொத்தம் 3 லைஃப் லைன் இருக்கு. அதனாலதான் அவனோட ஃப்ரெண்ட் அவனை கீழே தள்ளி விட்டு இருப்பான். மக்கள் தொகை அதிகமானதுனால அந்த ஊர்ல ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல 10 வயசுல இருந்து 18 வயசு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கணும். அந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் கம்மி மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மரண தண்டனை தான். இப்போ ஒரு பெரிய மேயரோட பையன் அந்த எக்ஸாம் எழுத அவனோட லவர் கூட போறான். அவனோட லவர் வந்து மார்க் கம்மியானதுனால மரண தண்டனை கொடுக்கறதுக்காக அவளை கூட்டிக்கிட்டு போறாங்க. இவனை அவங்க அப்பா கிட்ட சொல்லி காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்றானா, அவங்க அப்பா கையை விரிச்சிடுறாரு. அதனால சோகத்துல அடுத்த வருஷம் என்ன பண்றானா, அந்த எக்ஸாம்ல அவன் வேணுக்குனே ஃபெயில் ஆகிடுறான். இவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வர அவன் பையனை காப்பாத்துறதுக்காக இவனுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு ஃபெயிலுன்னு சொல்லிட்டு கணக்கு காமிச்சிடுறாரு. இப்ப அந்த ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்து அவன் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்க சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். அங்க இருக்க கம்ப்யூட்டர் அவன் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்கு முன்னாடி பாஸ் ஆனவங்க எல்லாம் காசு கொடுத்து தான் பாஸ் ஆயிருக்காங்க. இப்ப அவன் அதை ஃபுல்லா இன்டர்நெட்ல ஏத்தி விடுறான். அதை பார்த்ததும் மக்கள் எல்லாம் கோவப்பட்டு அந்த எக்ஸாமை பேன் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க ஒரு பொண்ணு ஆன்லைன்ல யூஸ் பண்ண வாஷிங் மிஷின் வாங்குறா. அதை வாங்கி அவ ஃபிக்ஸ் பண்றப்பதான் அவளுக்கு தெரிய
வருது, அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அதை வித்தனோட ஐடியா தேடி அந்த வெப்சைட்ல போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா அப்படி ஒரு ஐடியா காட்ட மாட்டேங்குது. இதனால ரொம்பவே கோவமான அந்த பொண்ணு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதுக்கு போலீஸ் சொல்றாங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு மினிமம் 3 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனவன் ஆன்லைன்ல அந்த ஐடியா போய் சர்ச் பண்ணி தேடி பாக்குறா. அப்ப பார்த்தா அவன் இன்னொரு வெப்சைட்ல ஒரு பொருள் சேல்ஸுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கான். அந்த போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு இவங்கிட்ட வாங்காதீங்க, ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கமெண்ட் போடுறான். அந்த கமெண்ட்டை பார்த்தவன் ரொம்பவே கோவமாகி இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்றான். அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றான், அவன் மேல இருந்த கோவத்துல அவனை ரொம்பவே திட்டிடுறான். இதனால அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். அது ரொம்பவே பர்சனலா எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம், போன், பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பார்ட் 2 வீடியோல இதோட மிச்சத்தை சொல்றேன். ஹேக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட போன்ல இருந்து டெய்லி ஃபுட் ஆர்டர் பண்றான். நாளாக இவனோட டார்ச்சர் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. இதனால ரொம்பவே கோவமான அந்த பொண்ணு என்ன பண்றான், அவன் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வச்சு அவனோட அட்ரஸ்க்கு போய் பார்க்க. அப்படி போய் அந்த அட்ரஸ்ல பாக்குறப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பணம் கிடைக்குது. அப்பதான் தெரிய வருது இந்த சைக்கோ வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணி அவங்களோட பொருள் எல்லாம் ஆன்லைன்ல சேல் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றானா, இவளும் நிறைய பொருள் எல்லாம் கம்மியான ரேட்டுக்கு விற்கிற மாதிரி ஆன்லைன்ல ஆட் போடுறா. அதை பார்த்து நிறைய பேர் இவகிட்ட வாங்க வராங்க. வாங்க வரப்ப பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் இவகிட்ட வரான். வாங்க வரப்ப பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் அந்த பொண்ணு கிட்ட பொருள் வாங்க வரான். அப்ப இந்த பொண்ணு கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ் கால் பண்றாங்க. அப்ப அங்க வந்த போலீஸ் அந்த கொலைகாரனை தடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அந்த கொலைகாரன் இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஃப்ரீ ஆகிடுறா. 7 நாள்ல உலகம் அழிய போகுதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு போலீஸ்காரன் அவன் பேட்ரோல் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்ல இருந்து ஏறி குதிச்சு வெளியில வரா. அந்த பொண்ணை பார்த்ததான் அவனுக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இந்த மாதிரி அந்த வீட்டுல இருக்கவங்களை தேடி தான் நான் அங்க போனேன், அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு, அவங்க நினைச்சா அந்த உலகத்தை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு அவ சொல்லுறா. அவ பேச்சை கேட்டு அந்த போலீஸ்காரன் என்ன பண்றானா, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த வீட்டுல இருந்தவங்களை தேடி போறான். இந்த மாதிரி அவங்க தேடி போனவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பவர் அடுத்தவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு சொல்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரனை பார்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு டைம் டிராவல் பண்ற பவர் இருக்கு, உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ டைம் டிராவல் பண்ணி மக்கள் கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணு, இந்த மாதிரி உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றா. அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றான்னா, இவன் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனா அவனுக்கு எல்லாமே மறந்துடும், நீ தான் அவனுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுறா. இப்போ கரெக்டா ஒரு விண்கல் வந்து அங்க மோதுது. இப்போ அந்த போலீஸ்காரன் தூக்கத்துல இருந்து மறுபடியும் ஏந்திரிக்கிறான். போலீஸ்காரன் பின்னாடி தான் அந்த பொண்ணு நிக்கிறா. பட் ஆனா அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்க ஒருத்தி ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. குளிச்சதுக்கு அப்புறம் ஸ்டீம் பாத் எடுக்கிறதுக்காக அந்த ரூமுக்கு போறா. இவ அந்த ரூமுக்குள்ள போனதும் அந்த ரூம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. லாக் ஆனது மட்டும் இல்லாம அந்த ரூமோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறப்ப அந்த மிரர்ல அந்த ரூமை விட்டு தப்பிக்கிறதுக்கான க்ளூ யாரோ எழுதி வச்சிருக்காங்க. இது பூமியிலேயே வளர்ந்தது, தண்ணீர்ல முழுகக்கூடியது, நெருப்புல கூட இதுக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்னு எழுதியிருக்கு. அதை படிச்சதும் அவ யோசிச்சு அது ஒரு பாறை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. அங்க ஒரு டேபிளுக்கு கீழே நிறைய கல்லெல்லாம் இருக்கு. அங்க ஒரு டவலை எடுத்து அந்த பாறையெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ள ஒரு வெள்ளை கலர் பாறை இருக்கு. அதை எடுத்து உள்ள பார்த்தா உள்ள ஒரு மேக்னெட் இருக்கு. அந்த மேக்னெட்டை வச்சு அந்த டோரை கொஞ்சம் கொஞ்சமா திறந்துகிட்டு இருக்கா. ஆனா அந்த ரூமோட ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஆக புகை நிறைய வர ஆரம்பிச்சிருது. அதனால அந்த புகையிலே உள்ள மாட்டி அவ இறந்துடுறா. இந்த ட்ராப்பை செட் பண்ணது வேற யாருமே இல்லை, இவளோட ஹஸ்பண்ட் தான். இவளோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ட்ராப் எல்லாம் டிசைன் பண்றதுதான் ஒர்க்கு. இவங்க 2 பேருக்கும் இதனால ரொம்பவே சண்டை அதிகமா வந்திருக்கும். அதனால தன்னோட ஒய்ஃபை கொலை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ராப் அவன் செட் பண்ணி இருப்பான்.